இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்டேருந்து வரல, நிழல் முதலமைச்சர் கிட்டேருந்து வரல, அமைச்சர்கள் கிட்டேருந்து வரல, எங்கேருந்துமே வரல, துறை அமைச்சர் கிட்டேருந்தும் வரல. இதே பிரைம் மினிஸ்டர் போய் மீட் பண்ணாரு சிஎம். அந்த லெட்டருக்கு முன்னாடி தான் இவர் பேசினார் 2 நாளைக்கு முன்னாடி. அட்லீஸ்ட் அந்த லெட்டரில் இதுக்கான இது கொடுத்துருக்காரா அப்படின்னு எங்கேயாவது ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா ப்ரெஸ் ரிலீஸு? நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணாததுனால ஒரு வாரம் கழித்து நேற்று கொடுக்குறாரு டிகே சிவகுமார். என்னன்னு, எங்களுக்கு டிவிகே விஜய் ஒரு பொலிட்டீஷியனாக நாங்கள் பார்க்கல, 7-8 ஆண்டுகளாக ஊறிவிட்டது, அதே நாங்கள் மாற்றமில்லை. அப்போ ஒத்துக்கிறீங்க 7-8 ஆண்டு தான். அப்போ நீங்கள் 60 வருஷமாக நாட்டை குட்டிச்சவராகனா நீங்கள் சொன்னதெல்லாம் பொய். நேற்று வரைக்கும் மாமா மச்சான் பேசினோம், மறுநாள் போய் கொள்கிறான். என்னன்னா போதை, என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிட்டேன்னு அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஜெயலலிதா சொன்னாங்க, மது ஒழிக்கிறதுனா உடனே முடியாது, படிப்படியாக ஒழிக்க முடியும், அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கொடுக்கணும், அவங்கள ட்ரெயின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம். இதுக்கு இம்மிடியட்டாக நம்ம பண்ண வேண்டியது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். லான் ஆர்டரில் இதெல்லாம் சரி பண்ணி இதை நீங்கள் இந்த ரூட்ல கேன்சல் பண்ணிட்டா எல்லாமே சரியாகும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கிர டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கியோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு சொல்லலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், கர்நாடகாவுடைய சிஎம் டெசிக்னேட் திரு டிகே சிவகுமார் அவர்கள் இந்த மேகதாது விஷயத்தை பத்தி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. ரொம்ப ஒரு திமிரா பேசியிருக்காரு, நம்ம எடுத்துக்கலாமா? அது எப்படி பாக்குறது? கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கான எந்த எதிர்ப்பும் எதிர்வினையும் தமிழ்நாட்டுல இருந்து நடக்கல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்டேருந்து வரல, நிழல் முதலமைச்சர் கிட்டேருந்து வரல, அமைச்சர்கள் கிட்டேருந்து வரல, எங்கேருந்துமே வரல, துறை அமைச்சர்கிட்ட இருந்தும் வரல. ஸோ இப்போ இப்படிதான் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை கூட வரல. பேசதான் கூடாது. தமிழ்நாடோட சென்சிட்டிவான இஷ்யூ, இதுல அமைதியா இருக்காங்க. இதே பிரைம் மினிஸ்டர் போய் மீட் பண்ணாரு சிஎம். அந்த லெட்டருக்கு முன்னாடி தான் இவர் பேசினார் 2 நாளைக்கு முன்னாடி. அட்லீஸ்ட் அந்த லெட்டர்ல இதுக்கான இது கொடுத்துருக்காரா அப்படின்னு எங்கேயாவது ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா ப்ரெஸ் ரிலீஸு? ஏன் இப்போ இது நம்ம ஆக்சுவலாக வீடியோவே போடும்போது பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்போது இதை பற்றி ஒரு லெட்டர் கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆமா ஆமா ஆமா. பட் இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த ஆக்ஷனுமே இல்லை. கேட்டால் டைம் கொடுன்றீங்க. எங்க மேகதாதுல அணை கட்டுற வரைக்கும் டைம் கொடுக்கலாமா? அடிக்கல் நடத்துற வரைக்கும் டைம் கொடுக்கலாமா? புரியுதா? நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணாததுனால ஒரு வாரம் கழிச்சு நேற்று கொடுக்குறாரு டிகே சிவகுமார். என்னன்னு, எங்களுக்கு டிவிகே விஜய் ஒரு பொலிட்டீஷியனா நாங்க பார்க்கல. சிஎம், இத்தனைக்கும் சிஎம், நீ பொலிட்டீஷியன் கூட விட்டுடு, கரண்ட் சிஎம் அவரை நீ கிரிட்டிசைஸ் பண்றாரு. என்னது, இங்க இருக்க காங்கிரஸ்காரன் கூட எதிர்க்கல. கூட்டணியில 2 அமைச்சர் வேற கொடுத்துருக்கீங்க. இதுதான் முதல்ல இருந்தே சொன்னேன். இன்னைக்கு நம்ம அகைன்ஸ்டா சொன்னா மட்டும் எல்லாருக்கும் கோபம் பொத்திட்டு வருது. எது தப்புன்னு சொல்றோமோ அது தப்பு தான். நீங்க எப்படி 2 மூலை கொள்கைக்கு 3 கொள்கையோ காலகாலமா கடைபிடிறீங்களோ அந்த மாதிரி இவங்களுக்கு இதுதான் நிலைமை. இவங்களை நீங்க ஓவரா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க தள்ளதான் ஏறி உக்காருவாங்க. முந்தா நாள் கூட செல்வம் பெருதைக்கு போய் பொண்ணுக்கு பத்திரிகை கொடுக்குறாரு. நம்ம அது 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தோம். முடிஞ்ச உடனே அவருக்கு திமுக போறாரு. புரியுதா? அவரை வச்சுக்கிட்டு நீங்க இந்த வேலை செய்யறீங்க. எல்லாம் ப்ரீ பிளான்டா தான் இருக்காங்க. இன்னும் ஒருத்தரையுமே ஒரு கண்டனம் கூட கொடுக்க முடியலன்னா என்ன தேவா? சரி, இந்த விஷயத்த பேச போனா நாளைக்கு நம்மளே இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல மேனிபுலேட் பண்ணுவாங்களே சார். நம்மளே இதெல்லாம் நிறைய பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க. அதாவது நேரங்காலங்கள் தேவை. அதான் சொல்றேன், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்பு ஏத்தாங்கன்னா அந்த நாள் போலீஸ்ல லான் ஆர்டர் ஸ்ட்ராங் ஆயிடும். பொறுப்பு ஏற்கிறது கூட தேவையில்ல. சிஎம் ஆக போறது ஜெயலலிதா தான், எல்லா போலீஸ் ஸ்டேஷனா அப்படி நிப்பாங்க. ஆமா, ஒரு கட்சியாலும் உள்ள போக முடியாது, ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது. இன்னைக்கும் கட்சி ஆட்கள் உள்ள போய் பேசுற அளவுக்கு தான் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இன்னும் பாத்தீங்கன்னா பல இடத்துல தாவேகாவினரே அத்துமீறாங்கன்ற அந்த செய்தியும் வந்துகிட்டே இருக்கு. தேவா, இதுக்கு நான் என்னைக்குமே மாற்று. அதாவது 1.5 கோடி பேர் இருக்கிறான். அதுல ஒரு 10-100 பேர் 1000 பேர் இப்படிதான் இருப்பான். எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான். அதை பொதுவா தாவேக்கான்னு நான் பிராண்ட் பண்ண வரல. ஆனா நம்ம இதை பிராண்ட் பண்ணிருக்கீங்க. நான் அவங்களுக்கு சொல்றேன், டிவிகேவினர் இந்த மாதிரி திமுக பண்ணும்போது பிராண்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ரியாக்ட் ஆகுது. இதுக்கு உடனே ஐயோ அம்மம்மா எங்களை இப்படி பண்றீங்க, நாங்க வரல, எங்களை செய்ய விடல. சிஎம் சொன்னாரு ஒரு மணி நேரத்துல
நீங்க எங்களுக்கு வந்து அகைன்ஸ்ட் பண்றீங்கன்னு. நீங்க ஏதாவது பண்ணுங்க, பண்ணா அவங்க ஏன் பண்ண போறாங்க? இப்ப நம்ம இது பேசுறதுனால நம்மளும் இப்ப திமுகவினர் ஆயிரும். ஆமா, அது அது பரவாயில்ல, அவங்க என்ன வேணா சொல்லிக்கிட்டோம் தேவா. நம்ம தான் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம், ஓகேவா? மாற்றுக்குன்னு அது மாற்று எதிர்பார்க்கிறோம். இப்போ நாங்க ஒன்னும் உங்களை 6 மாசம் நம்மளும் தான் சொல்லியிருக்கோம். நான் என்ன சொல்றேன், செய்யலாத படுங்க. நம்ம ஏன் அதை கேட்க போறோம்? எதுவுமே பண்ணாம இங்க பிரச்சனை நான் இந்த புள்ளியில இதுல விளக்கமே கொடுக்குறேன். நம்ம எப்போ இதை பேச ஆரம்பிக்கிறோன்றத நான் பதிவு பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு ஒரு இன்சிடென்ட்டை டிவிகேவினர் அவங்களுக்கு சாதகமாகவும் அதை திருப்பி திமுகன்றதையாவோ இல்லை டைவெர்ட் பண்ண பார்த்து அந்த சோசியல் மீடியா ஆளுகள் பண்றாங்களோ அதுல காண்டாய் தான் நான் பேசுறேன். நான் அரசாங்கத்துக்கு முதல்ல முதலமைச்சர் மேலேயோ அவங்க இப்ப நிர்வாகத்துக்கு மேல எனக்கு எந்த கோவமோ எந்த ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு குழந்தை இறந்தா உடனே அம்மா மேல பழிய போடுறீங்க. இது வேற ஏதாவது நடந்தா உடனே அந்த போலீஸ் அதிகாரி மேல, மின்வெட்டு நடந்தா உடனே இவங்க மேல. புரியுதா? இப்படியே தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் நம்மள வந்து நீங்க இதை பண்ணாம இருங்க. 6 மாசம் நீங்களும் அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியா இருப்போம், ஆட்சி நடக்கட்டும், நம்ம முடிவு பண்ணிக்கலாம். விஜய் அவர்கள் இந்த பரப்புரைக்கு போனார்ல திருச்சியில, அங்க பல பேர் தாவேக்காவினர் எங்க ஏதோ பிரச்சனை போல திமுக அராஜகம் ஒழிகன் தான். சரி, அதுதான் சொல்றேன். இது வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்களை அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு யோசிக்க தோணுது, எல்லாரும் சொன்ன மாதிரி தற்குறிகள்னு சொல்றாங்களா? சொல்றதா சொல்லும் கிளிப்பிள்ளைன்ற மாதிரி அவங்க நிர்வாகத்துல ஏற்கனவே என்ன சொல்லி வச்சாங்களோ அப்படியே பேசுறதா? தான் ஆட்சி தான் நடக்குதுன்னு தெரியாத ஒரு தொண்டை எப்படி அவன் தொண்டனா இருப்பான்? நம்ம அரசியலே தெரியல. ஆமா, என் தலைவர் தான் உள்ள பேசுறாரு, அவர் சிஎம் ஆயிட்டு நன்றி தெரிவிக்க வராரு. இதுக்கு நீங்க சொல்ற இது திமுக காரம் ஒழிக இல்ல சார், நம்ம தொண்டரை விட்டுறலாம் சார். விஜய் இன்னைக்கு சொன்னது விஷயம், திமுக ஆட்சியில எல்லா இடத்துலயும் போதை மருந்து போயிருச்சு, அதை கண்ட்ரோல் பண்ற இடத்துல நாங்க அந்த வந்திருக்கோம். ஒரு பிளேம் கேம், ஒரு விக்டிம் கார்டை வச்சிருக்காரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? ஆதவர்ஜன் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், ஐயோ அது அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் நான் நினைச்சேன். அதை தான் அவர் ரிப்ளிக்காவும் போடுறாருன்னு வச்சுக்கோ. 7-8 ஆண்டுகளாக ஊறிவிட்டது, அதே நாங்கள் மாற்றமில்லை. அப்போ ஒத்துக்கிறீங்க 7-8 ஆண்டு தான். அப்ப நீங்க 60 வருஷமா நாட்டை குடிச்சவராகனா நீங்க சொன்னதெல்லாம் பொய். இந்த மேட்டர் இன்னைக்கு தான் நடந்ததுன்னு ஒத்துக்கிறீங்க, புரியுதா? இது இந்த கோவிட்ல இருந்து 18-19 ஆண்டு இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில இருந்து ஏறினது தான் இது. ரியாலிட்டி தான், நான் ஒத்துக்கிறேன். முன்னாடி அப்படி இல்ல, பெருசா இல்ல சார் அப்பெல்லாம். ஆமா, இது அதுக்கப்புறம் ஏறினது தான். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் இது இருக்கு. கவர்மெண்ட் எவ்வளோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, எல்லாமே இருக்கு. ஆனா நான் திருப்பி சொல்றேன், அது மீறி இருக்கு. அதை இன்னும் கண்ட்ரோல் பண்றது என்ன? இப்ப ரோட்ல ஒருத்தன் அப்படி போறான்னு ஒண்ணு தெரியுதுல, அடுத்த நிமிஷம் அவன் ஜெயில இருக்கணும். இதுல இன்னொரு பிரச்சனை தெரியுமா? ஜெயில போனா இன்னும் 4 எக்ஸ்ட்ரா கத்துட்டு வராங்க. அந்த மாதிரி ஜெயில முதல்ல இருக்க கூடாது. உள்ளதான் இப்ப பெரிய உள்ள எல்லாம் நடக்குது. நிறைய இருக்கு, உள்ள நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிறது சிறைச்சாலை சீர் செய்ய வேண்டியது கட்டாயத்துல இருக்கு இல்லையா? அவங்கள டெய்லி ரோட பெருக்க வைக்கிறது, கிளீன் பண்ண வைக்கிறது. நீ படத்தை, நீங்க படம் ஹீரோ தானே, இந்த மாதிரி எல்லாம் தானே பண்ணி மாஸ்டர் படத்துல அதான் பண்ணுவாரு. அந்த மாதிரி பண்ணி காட்டுங்க. அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு மாத்தணும். ஏன்னா அதுதான் முக்கியம். இங்க பிரச்சனை இவனை தூக்கி போய் உள்ள போட்டாலும் பிரச்சனை. உள்ள போட்டாலும் இப்போ இங்க இருந்து கஞ்சாக்காக இவனை தூக்கி ஜெயில போட்டா வெளியே வரும்போது கொலைகார ரேஞ்சுக்கு வெளியே வரான். ஓகே, அப்டேட் ஆகி வராங்க. ஆமா, வேற மாதிரி அப்டேட் ஆயிட்டு வராங்க. நான் இன்சிடென்ட் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட் வீடியோ ரெக்கார்டிங்கோட இருக்கு. நேத்து வரைக்கும் மாமான் மச்சான் பேசினோம், மறுநாள் போய் கொள்றான். என்னன்னா போதை. என்ன பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டேன்னு அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அவன் உள்ள போயிட்டு வெளியே வரான். அது கெத்தா அப்ப போகிறதுக்கு முன்னாடி சொன்னான் பாரு, தெரியாம பண்ணிட்டேன்னு. அதுக்கப்புறம் அது கெத்தா கெத்தா தெரிஞ்சே சுத்துறான். இது வித்தியாசம். சோ லா அண்ட் ஆர்டர்ல இதெல்லாம் சரி பண்ணி, இத நீங்க இந்த ரூட்ல கேன்சல் பண்ணிட்டா எல்லாமே சரியாகும். ஒண்ணு உள்ள வர்றதுல இப்ப நிறைய இடத்துல செக் போஸ்ட் போடுறாங்க, கேள்விப்பட்டேன். அதுல செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விதத்துல நல்லதான். இது குறைக்கிறதுக்கு இது ஒரு வழி. இருக்கிற பசங்களை திருத்தறதுக்கு இன்னொரு வழி என்ன? ஜெயலலிதா சொன்னாங்க, மது ஒழிக்கிறதுனா உடனே முடியாது, படிப்படியா ஒழிக்க முடியும். அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கொடுக்கணும், அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இதுக்கு இம்மிடியட்டா நம்ம பண்ண வேண்டியது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். மென்டலா அவங்கள ஸ்டேபிள் பண்ண வேண்டியதுக்கான கட்டாயத்துல இருக்கு. முதல்ல அரசாங்கம் பண்ண வேண்டியது ஒழிப்பு. இந்த பக்கத்துக்கான இனிஷியேட்டிவ் இருக்கும் போது இந்த பக்கம் ரீஹாபிலிட்டேஷனுக்கான வேலை பண்ணா அவன் திருப்பி இதுக்குள்ள போறாதான். பாதி பேர் குறைஞ்சா கூட நமக்கு லா அண்ட் ஆர்டர் இன்னும் பெட்டர் ஆகும். ஆக்சுவலா நீங்க லா அண்ட் ஆர்டர் பத்தி நீ ஜெயில் போறதெல்லாம் பேசுறீங்க. இன்னைக்கு மைனர் ஒரு பொண்ணு பப்புக்கு போயிட்டு இறந்து 2 பொண்ணு இன்னைக்கு அது தம்பி, அது 500 மீட்டர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல. சார் அப்படிதான் சார், டெய்லி நான் போயிட்டு வரேன், ஜஸ்ட் ஆப்போசிட், அவ்வளவுதான். 500 மீட்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. ஆமா, என்னது இத்தனைக்கும் அது நடந்த இன்சிடென்ட் எங்க? கள்ள போட்டு அடிச்சுக்கிறதெல்லாம் மெயின் ரோடு ஜங்ஷன், உள் ரோடு கூட கிடையாது, மெயின் ரோடு ஜங்ஷன். ஓகே, அதுல ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. அவரு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காங்க.
அவரை யாரோ ஒருத்தரை போட்டு அடிச்சாங்கன்னு தடுக்க போனவரை போட்டு அடிச்சு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி வந்திருக்காரு, ரிலீஸ் ஆகி. அவர் சொல்றாரு, அன்னைக்கே போலீஸுக்கு கொடுத்தேன் கம்ப்ளைண்ட், எடுக்கல, உனக்கு என்ன தெரிஞ்சவங்களான்னு கேட்டு விட்டுட்டாங்க. அதுவும் இந்த வீடியோ ஷேர் பண்ணாதீங்கன்னு வேற சொல்லியிருக்காங்கன்ற. சோ இப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க? காவல்துறை இதே ஜெயலலிதா பீரியட் இந்த மாதிரி காவல்துறை சொல்லிட முடியுமா? அவர் ஒரு அட்வொகேட் சார். இத்தனைக்கும் அட்வொகேட், அவருக்கு அடி விழுந்திருக்கு. 6 பேர் அடிக்கிறான். 6 பேரை யார் அரெஸ்ட் பண்ணா? அதே ஸ்பாட், சேம் ஸ்பாட். எஸ், சேம் ஸ்பாட், அதே ஸ்பாட். உனக்கு ஆண்டவனா பார்த்து இது பண்ணிருக்கான், முன்னாடியே இன்ட்டு கொடுத்துருக்கான். ஒரு இந்த மாதிரி மரணம் நடக்க போகுது, முன்னாடியே இதை வந்து நம்ம பார்க்கணும்ட்டு. பட் நடந்துச்சு. அந்த 2வது குழந்தையே இறந்துச்சு, பெண்ணு. ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? கேட்டா நீங்க டைம் கேக்குறீங்க. இதுக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாது. நான் இந்த இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவனை எவ்வளவு நம்ம சிவியரா ஆக்ஷன் எடுக்கணும்னு முடிவு பண்றோமோ அப்பதான் இது சரியாகும். ஓகே, அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் வருது. இதுக்கு ஒருத்தன் கமாண்ட் கொடுத்திருக்காரு. ஆமாப்பா, காவல்துறை வந்து அங்க போய் நின்று 18 வயசான்னு செக் பண்ணி உள்ள அனுப்புறதா அவங்க வேலையா அப்படின்னு ஒருத்தர். அப்ப இதே தானேப்பா போன திமுக ஆட்சியில் நினைச்சு அவங்களுக்கு அந்த வேலையான்னு அவங்க கேட்டா, அப்ப அவங்களே இருந்துட்டு போட்டேன், நீங்க எதுக்கு வரீங்க? நான் இவங்களதான் கேட்கிறேன். நான் திருப்பி அரசாங்கத்துக்கு மேல நம்ம சுட்டி தான் காட்டுறோம். நான் திருப்பி சொல்றேன், இந்த அரசாங்கம் செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா ஃப்ரெஷ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே. ஆனா லா அண்ட் ஆர்டருக்கு அதுக்கு டைம் கிடையாது. நோ எக்ஸ்கியூஸ். டே 1 போலீஸ கட்டவிழ்த்து விட்டா ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகும். அவங்க நினைச்சாதான் ஒரு இடத்துல லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் ஆகும். அவங்க நினைச்சாதான் லா அண்ட் ஆர்டர் கட்டவிழும். ஏன்னா கடந்த ஒரு 7-8 மாசமா டிஜிபி இல்ல, ஃபுல் டைம் டிஜிபி, ஃபுல் டீம் டிஜிபியும் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே லா அண்ட் ஆர்டர் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி தான் சார் ஆகும். போலீஸ் தலைவராக கருதப்படுற முதலமைச்சர் 20 நாள் ஆயிடுச்சு தம்பி, புரியுதா? அதுக்கும் இதுக்கு நம்ம யாரா இருந்தாலும் லோக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் டைரக்டா கொடுக்க முடியும். இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, உள்ளாட்சிகள்ல குப்பைகள்லாம் இல்லாம நான் நேரடியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவேன்னு சொல்லி சிஎம் சொன்னதா சொல்றாங்க. அது இன்னும் ஆத்தென்டிக் நான் பார்க்கல. அது ஒரு வீடியோ போட்டு அது பெரிய ஹைலைட் ஆகி அவங்க டிவி கேமரா நமக்கு ஷேர் பண்றாங்க. அது இன்னும் ஆத்தென்டிகேஷன் அந்த மீட்டிங் மாதிரி நான் எந்த ஒரு பேப்பரும் படிக்கல, எந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் நான் பார்க்கல. பட் அது இருக்குன்னே எடுத்துக்கலாம். அப்படி பண்றவர் ஏன் ஸ்டேஷனுக்கு பார்க்கலாம்? அதான் அவர் தானே அதுக்குடைய முதல் இது காவல்துறையோட தலைவர் அவர் தானே. இப்போ அவர் போய் பார்க்கலாமே, அதையும் சரி பண்ணலாமே. இதை விட அது பெட்டரா கூட நான் சொல்றேன். வெல்ஃபேர்ஸை விட லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணுங்க, உலகமே நம்ம திருப்பி பார்த்து வந்துடும். கண்டிப்பா சார். நம்ம லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்றோம்னு சொல்றதை விட ஃபர்ஸ்ட் போலீஸ் எல்லாமே ரிஃபார்ம் பண்ணணும் சார். நிறைய விஷயம் இருக்கா போலீஸ்ல ரிஃபார்ம் பண்றது? இருக்குப்பா. இப்போ அங்க ஆள் பற்றாக்குறை இருக்கு. திருப்பி இதே தான் போட்டா சம்பளம் போடணும், சம்பளம் போட காசு இல்ல. 6th பே கமிஷன் 7th பே கமிஷன் போயினுக்குது. அப்புறம் எப்படி சார் நம்ம லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணணும்? தம்பிப்பா, எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அதுதான் சொல்றேன். அதுல ஆசிரியர்கள் சொல்றோம். ஆசிரியர்கள்ல தனியார் ஆசிரியர் மாதிரியும் நடத்தலாம். பகுதி நேர ஆசிரியர்களாவோ அவுட் சோர்சிங். இப்போ டாஸ்மாக்லாம் வந்து யாரும் அரசாங்க ஊழியர்கள் கிடையாது, அக்ரிமெண்ட் ஹோல்டர்ஸ் தான். அந்த மாதிரியே போட்டு கூட வச்சு பண்ணலாம். ஓகேவா? காவல்துறை அரசாங்க ஊழியர்களா மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். செக்யூரிட்டி பர்பஸ் நமக்கு தேவையானது. இதுக்கு தான் 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டியதுக்கு பதில் ஒரு 5 பேர் 10 பேரா போட்டு இந்த காட்ஸ் மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த காட்ஸ் உடைய வேலை அதிகமா நிக்கிறது. இப்ப அவங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க, அவங்களுக்கு பவரும் இல்லை. அவங்கள இவங்க என்ன வேலை வாங்குறாங்கன்னு கூட நமக்கு தெரியறது இல்லை. ஸோ எல்லாருக்குமே பவர் வர மாதிரி கொடுங்க. இவங்களை வந்து வெறும் பிசி தான் ஸ்டார்டிங்கா, இவங்களுக்கு வந்து ட்ரெயினி பிசின்னு ஒரு பொசிஷன் கொடுங்க. கார்டுன்னு சொல்லாதீங்க. பிசின்ற பொசிஷன் வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு கெத்து வரும். கேப் அவர் நல்லா அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் கொடுங்க. அவனை பார்த்தா நம்மளுக்கு பயப்படுவான். இந்த பாதி பசங்க நிற்கும் போது யாருமே பயப்படுறது இல்லை. ஏன்னா ஈஸியா நடந்து போயிடுறான், இவர் தானப்பா அப்படின்ற மாதிரி. ஆமா, அது என்ன பிரயோஜனம்? கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் சரி பண்ணாதான் அவரு சஸ்டெயின் பண்ணிக்க முடியும்ன்றீங்களா சார் இந்த கவர்மெண்ட்? ஆமா, கண்டிப்பாக இருக்கும். சரி பண்ணணும்னா அதுதான் ஒரே வழி. ஓகே சரிங்க சார். இதெல்லாம் வந்து திருச்சியில இதை பத்தி பெருசா டீட்டெயிலாகவும் பேசல. ஆனா அவர் பேசின சில விஷயம் எனக்கு பல விஷயம் எனக்கு பிடிக்கல. இந்த தூர சக்தி, பாரசக்தி, அந்த சக்தி, இந்த சக்திங்கிறாரு. ஒருத்தர் என்னன்னா அதிமுகன்ற பேரை கூட சொல்ல மாட்டான்ற மாதிரி முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வருத்தப்படுறாரு. உதயகுமார்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆம புகுந்த வீடும் உதயகுமார் புகுந்த வீடும் விளங்காது. நான் தான் எடப்பாடி பழைய வீடியோ ஏதாவது இருந்தால் எடுத்துப்பாரு. எடப்பாடி ஜெயிக்க மாட்டாருன்றதுக்கு எனக்கு முதல் நம்பிக்கை உதயகுமார் அவரை சப்போர்ட் பண்ணுறதே போதும்ட்டேன். அவர் சப்போர்ட் பண்ண ஆள்லாம் காணாமல் போனாங்க. ஓகேவா? அழிஞ்சு போகிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. அந்த மாதிரி அதில் எடப்பாடியும் சேருவாருன்னு அதுதான் நடக்குது. அவர் ஒரு பொருட்டால நீ எதுக்கு இல்லை துண்டு போடுறாருன்னு நினைக்கிறவர்.
எனக்கு கண்ணீர் மலைங்க. தயவு செஞ்சு டிவிக்கே உஷாரா இருங்க. யார வேணா சேருங்க, அவரை சேர்த்துறாதீங்க. உங்க கட்சி வீணா போயிடும். கண்டிப்பா. ஏன்னா ஆமா புகுந்த வீடு மாதிரி. ஆமா அதுலயும் ஒரு விஷயம், அதை விட ஒரு பெஸ்ட் சர்வீஸ் சொல்ற உதயகுமார் பேர் எடுத்துருவாரு. புஷி ஆனதை விட சூப்பரான ஆளுன்ற பேரை அவர் ஈஸியா எடுத்துருவாரு. தெரியும் எதை மீன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. அதனால அதுல மட்டும் உஷாரா இருங்க மக்களே. இது என்னுடைய அட்வைஸாவும் எடுத்துக்கோங்க, அண்ணனோட விருப்பம்னு கூட எடுத்துக்கோங்க. நீங்க தீட்டிட்டு இதையும் கேட்டுக்கோங்க. அப்ப இட்டு வர வேலை இவருக்கு கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்ல வரீங்க. அப்ப தயவு செஞ்சு இவரை சேர்க்காதீங்க, அவ்வளவுதான். இவர் கட்சியில சேர்த்தீங்கன்னா விளங்கா. இப்ப பாருங்க, உங்களுக்காக ஆதரவு சொல்றேன்னு தங்கமணி வந்தாரு, வேலுமணி. இப்ப துரோகின்னு உள்ளே அந்த மனுஷன் ஒழுங்கா எங்கேயாவது இருந்திருக்கலாம். இந்த அப்படியே ஃபார்ம் பண்ணி தான் இன்னும் 5 பேர் வந்திருப்பான். அதை விட்டீங்க. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இதே வேலையை தான் வந்து எடப்பாடி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை எஸ்பி வேலுமணியை ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரையும் போட்டு அழிக்கிறதுக்கு. கடைசியில இவருக்கு என்ன சார் நிலைமை ஆகும்னு நினைக்கிறீங்க எஸ்பி வேலுமணி? அவர்தான் ஓரம் கட்ட ஆரம்பிச்சிருவாரு எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சமா. அங்க வேற ஆள் போட்டுருவாங்க. இப்ப சாவி வாங்குறதே இப்ப பெரிய நிகழ்ச்சியால கொண்டாடுறாங்க. இவங்களாம் கட்சியே இருக்குமான்னு தெரியல நீங்க பண்ற அட்டூழியத்துக்கு. இப்போ ஒருத்தரா இவர் காலி பண்ணி என்ன பண்ண போறேன்? எனக்கு தெரிஞ்சு வேலுமணி ஸ்லீப்பர் செல்ல தான் போனாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? சிவி சண்முகத்தை காலி பண்றதுக்கு அதுதான் என்னுடைய புரிதல்னு வச்சுக்கோ. ஏன் ரியாலிட்டி நமக்கு தெரியாது. பட் இப்ப வேற அவன் கட்சிக்காரங்க துரோகின்ட்டான். அவர் ஓரம் கட்டிட்டாங்க சார். இப்ப சிவி சண்முகம் சவுண்டே இல்ல. அதை விட கேள்வி பாரு, யோசிச்சுப்பாரு. அப்போ எடப்பாடி என்ன சொல்லணும்? டபுள் துரோகி, ட்ரிபிள் துரோகி சொல்லணுமா? அதான் கட்சிக்காரங்களே சொல்லிட்டு எப்படி சொல்லுவாங்க பாரு. அதான் சொல்றேன், இவங்களெல்லாம் துரோகினா நீங்க உங்களெல்லாம் இவரெல்லாம் நேரா சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுல்ல. அதை விட திமுகவோட ஆதரவோட முதலமைச்சர் ஆகணும்னு தொடர்ச்சி எடப்பாடி என்ன சொல்லணும்? என்ன பதவி விதி, என்ன பதவி ஆசை? அப்படிப்பட்ட ஆசை மனுஷனுக்கு எதுக்கு? நீ துரோகினா யார் முதல் துரோகி? அவ்வளவுதான். விட்டு அவரை பத்திலாம் ரொம்ப நேரம் பேசிட்டோம். அது டாபிக்கே வேஸ்ட், விட்டுரு. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.